அவன் கேரளாக்காரவே கெட்ட விட மாட்டான். அது என்ன காரணத்துக்காக செண்பகவல்லி அணை கட்டலன்னு தெரியுமாயா உங்களுக்கு? மறுபடியுமா ஆமா, பழையபடி வருவாரு. அவருக்கு மெசேஜ் இருக்கு. இன்னும் 60 வருஷத்துல செய்யல இல்லையா? 60 வருஷமா செய்யாத இனிமேல் செஞ்சிருவாங்களா? சாரா தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு பெரிய மலையை வெட்டி கடத்துறாங்க, ஆமா, அந்த அணையை கட்டுறதுக்கு ஏன் மாட்டுக்கிறாங்க? அதாவது ஜம்மு தான் முக்கியம் எங்களுக்கு. அங்க இருந்தா தண்ணி வரணும். அந்த அது அணையவே கட்ட மாட்டாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில மேற்கு இருக்குல்ல, மலையில. அதானயா? அதான் எங்களுக்கு முக்கியம். அங்க இருந்தா தண்ணியே வரணும். அவன் கேரளாக்காரவே கெட்ட விட மாட்டான். அது என்ன காரணத்துக்காக செண்பகவல்லி அணை கட்டலன்னு தெரியுமாயா உங்களுக்கு? அந்த விவரம் எம்ஜிஆரே அது அந்த அணை கட்டுறதுக்கு அவர் தான் அடிக்கல் நட்டினாரு. அவரு இப்ப அவரு மந்திரியா வரையில அவர் தான் எம்ஜிஆர் அடிக்கல் நட்டினது. அதை இன்னும் ஒண்ணுமே செயல்பட மாட்டேங்காங்க. அதாவதுயா, அவங்க எம்ஜிஆர் காலத்துல வந்து அதுக்குரிய பணத்தை வந்து அது வந்து கேரளாவோட பார்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து கேரளா கிட்ட வந்து அவர் வந்து பணத்தை கொடுத்தாரு, அணையை கட்ட சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேரளா அரசு வந்து அந்த பணத்தை வந்து அப்படியே வச்சுட்டாங்க, வாங்கிட்டு கட்டல. அடுத்து கருணாநிதியோட ஆட்சி காலம் வந்ததுயா. கருணாநிதி என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த பணத்தை வந்து திருப்பி தமிழ்நாடு அரசுட்டே கொடுத்துட்டாங்க. சரி. கருணாநிதி வந்து அந்த பணத்தை வாங்கி கல்லாவுல போட்டாரு, அடுத்து கட்டவே இல்லை செண்பகவல்லி அணைய. அவரு எப்படி அவரு ஆர்டர் கொடுத்த இவரு செஞ்சுதானே தரணும். பணம் கொடுத்து அவங்க வந்து கேரளா அரசு கெட்டல, அந்த உரிமையை கொண்டு போய் நம்மளே கட்டியிருக்கணும், அவங்க கிட்ட சொல்லி நம்மளே கட்டியிருக்கணும். ஆனா எம்ஜிஆர் வந்து அங்க போய் கேரளாவில் இருக்க அங்க அரசு கேரளா அரசு போய் கொடுத்ததுனால அவன் கெட்டாம அப்படியே பெண்டிங்கா போட்டான். அதுக்கடுத்து அந்த பணத்தை வந்து கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே அவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு, கல்லாவில் போட்டாரு. அதுக்கடுத்து யாருமே கெட்டல, அதான் உண்மை. இப்போ வந்து திமுக வருது, அதிமுக வருது, அங்க வந்து பாஜக இருக்காங்க, எல்லாமே அதிகாரத்துல இருந்துட்டாங்க நம்ம வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதியில. ஸ்டாலின் கட்டாயம் செயல்படுவாரு. உதயஜாலியும் அதை சொல்லியிருக்காரு. சரியா, கட்டாயம் அது உறுதியாகும். தேர்தல் வாக்குறுதியில சொல்றாங்க, ஆனா இன்னும் செய்ய மாட்டேங்காங்கல்ல. செஞ்சிருவாங்க. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஏன்னா 2 வருஷம் தான் இருக்கு. 2 வருஷத்துக்குள்ள பழையபடி வந்துருவாருல்ல மறுபடியுமா? ஆமா, பழையபடி வருவாரு. அவருக்கு மெசேஜ் இருக்கு. இன்னும் 60 வருஷத்துல செய்யல இல்லையா? 60 வருஷமா செய்யாத இனிமேல் செஞ்சிருவாங்களா? சாரா ஒரு இதை சொல்லுதான். இப்போ முக்கியம் அதை செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியா, இப்ப கேரளாவுல யாரு அதிகாரத்துல இருக்காங்க? கேரளாவுல யாரு இப்ப ஆட்சியில இருக்காங்கன்னு தெரியுமாயா? அது தெரியாது. கம்யூனிஸ்ட் இருக்காங்க. காங்கிரஸ் இருந்தது, கம்யூனிஸ்ட் வந்திருக்கு. இப்ப கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்டும் சரி தமிழ்நாட்டுல வந்து திமுகவோட கூட்டணியில தானே இருக்காங்க. ஆமா, கூட்டணி தான். அப்ப அங்க இருக்க கம்யூனிஸ்ட் கிட்ட வந்து இவர் சொல்லலாம்ல, நாங்க வந்து செண்பகவல்லி அணை கட்டி கொடுங்கன்னு சொல்லி சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மாட்டேங்காரு? சொன்னாராம், அதெல்லாம் நியூஸ்ல வந்துச்சுல. சரியா, ஏன் ஏன் கட்ட மாட்டேங்காங்க? கெட்டோம்னா இது சொல்லிருக்காங்க. சரியா, தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு பெரிய மலையை வெட்டி கடத்துறாங்க, அந்த அணையை கட்டுறதுக்கு ஏன் மாட்டுக்கிறாங்க? இந்த அணை தான் இப்ப முக்கியம் எங்களுக்கு. என்ன அதான் அத வந்து திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி ஒன்றியத்தை ஆளுகின்ற பிஜேபி வந்தாலும் சரி யாருமே பண்ண மாட்டாங்கய்யா. பண்ண மாட்டாங்களோ? ஆமாய்யா, உங்ககிட்ட வந்து சொல்ல நான் தமிழ் கட்சி வந்து முக்கியம் வரட்டுமே, அதை பார்ப்போம். அதுவும் அதான்யா, நாம் தமிழர் கட்சியில அதை கட்டாயம் கெட்டுவோம்னு சொல்றோம். ஒரு தேர்தல் வாக்குறுதியை நீங்க எல்லாரும் கட்சியிலயுமே எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும், ஆனா செய்ய மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இப்ப கூட நாம் தமிழர் கட்சியில இருந்து போராட்டம் பண்ணி ஆர்டிஐல தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்டோம். அதுக்கு வந்து அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த செண்பகவல்லி அணை கட்டுற பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள்ள வருதான் கேரளாவில். அதாவது அவங்களுடைய வனப்பகுதியை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி அங்க கட்டடம் எதுவுமே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேரள அரசு வந்து சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு வந்து அந்த எதிர்த்து எதுவுமே பேசாம சரின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. வழக்கம் போல கமிஷனை மட்டும் வாங்கிட்டு இங்க இருந்து கேரளாவுக்கு வந்து மணல் கடத்துறது, கல்லை கடத்துறது, இதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மழையே நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்கும், ஆனா ஒரு அணை கட்ட விட மாட்டேங்கான். இதுதான் தமிழ்நாட்டோட சூழ்நிலையா இருக்கு. அப்ப பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம மலைகள்லாம் பாதுகாக்கப்பட்ட இது கிடையாதா? அதை வந்து மக்கள் தான் சிந்திக்கணும். இப்ப நீங்க வந்து நல்ல அரசியல் விழிப்புணர்வோட இருங்க. திமுக வந்து இன்னும் 50 வருஷம், இன்னும் எத்தனை தடவை ஆட்சிக்கு வந்தாலும் செண்பகவல்லி அணை கட்டுவோம்னு சொல்லுவாங்க, ஆனா கட்ட மாட்டாங்க. இதான் அரசியல். ஏன்னா கம்யூனிஸ்ட் தான் அங்க இருக்காங்க, கூட்டணி கட்சி தான் இருக்கு. அப்ப நினைச்சா சொன்ன உடனே பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டாங்க. ஆமா, அது கட்டாயம் பண்ண மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா சீமான் வந்து விவசாய சின்னம் வந்ததுன்னா கட்டாயம் வந்து செண்பகவல்லி அணை வந்து கட்டியே தீருவாங்க. ஏன்னா வந்து எதிர்த்து போராடுறதே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சரியா, அந்த அரசியல் விழிப்புணர்வு புரிஞ்சுக்குங்க. செண்பகவல்லி அணை கட்டாத காரணம்
அவங்க வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு சொல்றாங்க. சரி. அதனாலதான் அவங்க வந்து கட்ட விட மாட்டேங்காங்க. ஆ, தமிழ்நாடு அரசு வந்து அதை பத்தி பேசவே இல்ல. சரி. இப்ப இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆ, கேரளாவுல வந்து அங்க இருக்கக்கூடிய மலைய வந்து வேற மாநிலத்துக்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கு தடை. ஆ, அத வந்து நொறுக்கி கல்லாவோ, மண்ணாவோ எடுத்துட்டு போ முடியாது. சரி, ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் தான் அனுமதி குடுத்துருக்காங்க. சரி, காரணம் என்னன்னு கேட்டோம்னா, அவங்க வந்து கமிஷன் அதிகமா கிடைக்குது. சரி. அதனால கடத்திட்டு போறதுக்கு அனுமதி குடுக்குறாங்க. இப்ப அந்த கடத்திட்டு போறாங்க இல்லையா? ஆமா. அத கேட்டோம்னா, ம ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. மத்திய அரசுன்னு சொல்றாங்கல்ல மோடி. ஆ, பிஜேபி தான் அனுமதி குடுத்தாங்கன்னு சொல்லுதாங்க. அவரு மோடி தான் குடுத்துருக்காரோ? அப்படின்னு சொல்லி இவங்க திமுக சொல்லுதாங்க. ஆ, அவங்க கிட்ட கேட்டோம்னா, திமுக தான் கடத்துறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. 2 அப்ப பேரும் 2 பேருமே கூட்டு. பிஜேபியும் கூட்டு, திமுகவும் கூட்டு. அப்படியா? ஆமா. இப்ப இதே போய் கேரளாவுல போய் இது பண்ண சொல்லுங்க பாப்போம். ஒன்றிய பிஜேபியோட இதுல சொல்லி அவங்க அங்க இருந்து வெட்டி நமக்கு தமிழ்நாட்டுக்கு மண்ணு வருமா? ஒண்ணுமே வராது. அது எங்க வரும்? அவங்க ஆ, கேரளால இருந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து குப்பைய மட்டும் தான் வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆ, ஆனா இங்க இருந்து மண்ணு எல்லாம் கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க. இத வந்து யாருமே கேட்க மாட்டேங்காங்க. சரி. இதுக்காண்டி போராடுறது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் போராடுது. ம், நல்லா தெரிஞ்சுக்கங்கய்யா, வாசேநல்லூர் சட்டமன்ற தொகுதியில செண்பகவல்லி அணையங்கிறத கட்டவே மாட்டாங்க. ஏன்னா, நம்ம பகுதியில வந்து எம்எல்ஏவா இருக்கிறது மதிமுகவை சேர்ந்தவங்க. அதாவது திமுகவுல இருந்து வெற்றி பெற்றவங்க தான் எம்எல்ஏவா இருக்காங்க. ஆமா எம்எல்ஏ. அதே மாரி எம்பியா இருக்காங்கல்ல பாராளுமன்ற உறுப்பினரு, ஆ, தனுஷ் எம். குமார்ன்னு. ஆ, அவரும் வந்து திமுகவை சேர்ந்தவர் தான். ஆமா. அப்ப தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பியா இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிறவரு திமுகவை சேர்ந்தவரு. அவரும் தேர்தலுக்கு முன்னாடி நான் செண்பகவல்லி அணை கட்டுவோம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கடுத்து பேசவே இல்ல. கேக்கல. இருக்காரா இல்லையான்னே தெரியல. தெரியல. அப்ப அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்க. அந்த அரசியல புரிஞ்சுகிட்டு நீங்க வந்து தேர்தல்ல வந்து சரியான கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்துங்க. அப்ப நீங்க விவசாயம் தான் முக்கியம். அப்ப விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. சரியான சட்டமன்ற உறுப்பினரையும், பாராளுமன்ற உறுப்பினரையும் தேர்ந்தெடுங்க. சரி. அப்படி தேர்ந்தெடுத்தா மட்டும் தான் இந்த பகுதியினுடைய பிரச்சனை அப்படிங்கிறது தீரும்யா. சரியா? ம். வரட்டும். அதன்படியே செய்வோம். எல்லாரையும் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. ஆகட்டும். வாக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் என்னன்னா, ஆ. வாக்கு செலுத்துறது மட்டும்தான். அது மக்களுக்கு அதுதான் நம்ம ஓட்டு தானே முக்கியம். இப்ப நீங்க வந்து ஓட்டு போடாம வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியாது. ஆ, ஆமா. அப்ப ஓட்டு போட தான் வருவாரு. நீங்க போட்ட ஓட்டுல தான் அவர் போய் சீட்ல போய் உட்கார்ந்திருக்காரு. உட்காருவோம். அதே மாரி நீங்க குடுக்கக்கூடிய வரி பணம், உங்களுடைய பேர குழந்தைங்க குடுக்கக்கூடிய வரி பணத்துல தான் ஆ, அவர் வந்து சாப்பாடே சாப்பிடுறாரு. ஆ, சரியா? அவர் போட்டிருக்க சட்டையில இருந்து, கார்ல இருந்து, அவருடைய சொகுசு வாழ்க்கையில இருந்து எல்லாத்துக்கும் ம். காரணம் யாருன்னா, நீங்க செலுத்தக்கூடிய வரி பணம் தான். வரி பணம் தான். ம். எல்லாமே இப்ப தெரியுது. ஆ, தெரியும். ம். எல்லாமே நாங்க எல்லாமே கத்து தான் வச்சிருக்கு. நம்ம சரியா? இதுல வெளிப்படைச்சு பேச மாட்டோம். ஆ, சரிதானா? சரி அரசியல் பேசணும். அரசியல வந்து மக்களுக்கு கடத்துங்க. நம்மளுடைய அதிகாரம் அப்படிங்கிறது ஓட்டு போடுறது மட்டும்தான். சரி. அத வந்து சரியான அரசியல் கட்சிக்கு போடுங்கய்யா. கட்டாயம் செய்வோம். ஆ, சரியா? வரட்டும். என்ன அந்த மக்களுக்கு சேவை செய்ய கட்சி தானே வரணும். ம். சரிதானா? சரி. சரியா. நன்றியா. நன்றி, நன்றி.